திராவிட கொள்கை தெரியாத அண்ணாவை பற்றி தெரியாத பழனிசாமியை கையில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடலாம் என பாஜக நினைப்பதாகவும், திமுக உள்ளவரை அது நடக்காது எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கந்தநேரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகம் உட்பட தென் மாநிலங்களின் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வளர்ச்சியை நோக்கி நடைபோட வைத்த நம்மை தண்டிக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். சரி திட்டத்தை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தில் திட்டமாக நிறைவேற்ற பாஜக துடிப்பதாக தெரிவித்தார். பியூஷ் கோயலுக்கு நாவடக்கம் தேவை என தெரிவித்த முதலமைச்சர், மரியாதை கொடுத்தால் மட்டும்தான் மரியாதை கிடைக்கும் என கூறினார். தன்மானம் மீது கை வைத்தால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்த முதலமைச்சர், பிரதமரே நெருப்போடு விளையாட வேண்டாம் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினருக்கு நலத்திட்டங்களை செய்வதோடு மட்டுமின்றி அவர்களுக்கு அநீதி ஏற்பட்டால் அங்கு தோழமையுடன் நிற்பதும் ஸ்டாலின் தான் என்று தெரிவித்தார். எந்த வடிவிலும் பாஜக தமிழ்நாட்டிற்குள் வர முடியாது என்று கூறினார். பியூஷ் கோயல், நான் அவரை கேட்டுக்கொள்வதெல்லாம் நாவை அடக்கி பேசுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு மட்டும்தான் இன்சார்ஜ். அதை மறந்துட்டு அத்துமீறி வாய்க்கொழுப்போடு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க மரியாதை கொடுத்தாதான் திரும்ப மரியாதை கிடைக்கும். பாஜக தமிழ்நாட்டை பற்றி தப்பா எடை போட்டு இருக்கு. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, உங்க முன்னாடி கையை கட்டிக்கிட்டு அடிமையா இருக்காங்களே சிலர், அவங்கள வச்சு தமிழ்நாட்டை குறைச்சி எடை போடாதீங்க. தமிழர்கள் அறிவானவர்கள், சுயமரியாதைக்கார உடையவர்கள். எங்க தன்மானத்து மேல கையை வச்சா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆணவத்துக்கு நாங்கள் கொடுக்கிற பதிலடி கடுமையானதாக இருக்கும்.